செய்துவிட்டு நான் இமாமாக இருந்தால் அர்த்தமே இல்லையே. தொழுகையே அல்லங்கள. முதல்ல தொழுகை எப்படிப்பட்டது? எல்லாவற்றை விட உயர்ந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வேலைகள், எத்தனை ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கின்றனவோ, தொழில்கள் இருக்கின்றனவோ, அவை அனைத்திலும் மிகச் சிறந்தது தொழுகை. சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தொழுகை தான் எல்லா வேலைகளுக்கும் அசல் அப்படின்னு அர்த்தம். நீங்க வியாபாரியா இருக்கிறீங்க, விவசாயியா இருக்கிறீங்க, தொழிலாளியா இருக்கீங்க, முதலாளியா இருக்கிறீங்க, எத்தனை வேலைகளை செய்தாலும் சரி அத்தனை வேலைக்கும் அசல் தொழுகை தான். அசல் தொழுகை. அந்த தொழுகையை வீணாக்கி விட்டால் எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வெளித்தோட்டத்துல தெரியுதா தெரியல, அதுல பத்தில பிரச்சனை இல்லை. சரி, இப்படி ஏராளமான விளக்கங்கள் நிக்காஹ் சம்பந்தமாக, நம்ம வீட்டு கல்யாணம் சம்பந்தமாக இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும், மணிக்கணக்கில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் சுருக்கமாக உங்களுடைய நினைவுக்காக வேண்டிய இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் நிக்காஹுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஹராம் ஹலால் பேண வேண்டும். அங்கே ஹராம் நடந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது. அது என்ன வந்தாலும் சரி, தலையா போயிட போகுது, தலையா போயிட போகுது. அல்லது நான் எனக்கு கொடுக்க சாப்பாட்டை அவர் நிறுத்திட போறாரு, எனக்கு கொடுத்த சம்பளம் நிறுத்திட்டு போறார். சம்பளம் கொடுக்கறதும் சாப்பாடு கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய வேலை. இவங்களை காரணமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. என்னுடைய நிர்வாகிகள் ரொம்ப அற்புதமான நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடியவர்கள், நான் பாராட்டி சொல்லுவேன். ஆனா அதை முன்னால சொல்றது நல்லதல்ல. அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் இங்க நிர்வாக டி நகர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய இமாம்களை நீங்கள் போக சொல்லாதீர்கள். வீடியோ போட்டோ எடுத்து அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டோம் போர்டு பெருசா எழுதி போடுங்க. எத்தனை பேர் தொப்பி போடலன்னா வரல, தொப்பி போட வரக்கூடாதுன்னு எழுதி போடுறீங்க. ஹராமான காரியத்தை செஞ்சா ஏன் வரக்கூடாது? நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தொப்பி போடாம தொழுது ஹராம் அல்ல, மக்ரூஹ். வேணும்னே தொழுதுனா போட்டா அது வேற, அது வேற குஃப்ர். அது வேணும்னே தொழுகையை தொப்பியே போட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வம்பா வந்து இதுங்கிறான். அதனாலதான் அந்த குஃப்ர் ஏற்படக்கூடாது, மக்ரூஹ் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம போராடுறோம். அது தொப்பி போடாம ஒருத்தன் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரி, ஹராமான காரியத்தை செய்வதற்காக உங்களுடைய இமாமை நீங்கள் அனுப்புகின்றீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. மற்ற காரியங்கள் எல்லாம் கெட்டு வீணாகி போவதற்கு அசல் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னைக்கு கேள்விப்பட்ட ஒரு கல்யாணத்தை, நம்ம கல்யாணத்தில் பட்டாசு எல்லாம் அடிச்சாங்க. பட்டாசு வெடிச்ச கல்யாணத்துக்கு நம்ம அஜித்மார்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சு முன்னால பேனர் வச்சு, ஒரு அரசியல்காரனுடைய பேனர் எல்லாம் வச்சு அதெல்லாம் எழுதி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை போய் குத்பா ஓதி சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயங்க, எவ்வளவு பெரிய அநியாயம். மனம் வேதனை, மனம் வெம்பி போய் நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சாதாரணமா சும்மா சொல்ல, வேடிக்கைக்காக வேண்டி பயானுக்காக நம்ம சொல்லல, மனம் வெதும்பி போய் சொல்லக்கூடிய விஷயம். அதனால கல்யாணங்களை சீர்திருத்துங்கள். நிக்காஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடத்தினார்களோ அந்த முறைப்படிக்கு நிக்காஹ் நடத்துங்கள். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த நிக்காஹின் மூலமாகவே உங்களுடைய உறவுகள் பலப்படுத்தும். இங்கே உறவுகளை பற்றி பேசுகிறார்கள். உறவு பலப்படுத்தப்படுவதற்கு நிக்காஹ் அசல் காரணம். நிக்காஹின் மூலமாக ஒரு உறவு இரண்டு உறவுகளாக மாறுகின்றன. நிக்காஹின் மூலமாக ஒரு உறவு நம்முடைய நசபு, அதாவது வம்சா வழியின் மூலமாக தொடர்புடைய ஒரு உறவு முறை, அண்ணன் தம்பி தந்தை தாய் மாமா மச்சான் அப்படிங்கிற உறவு முறை. இன்னொரு உறவு முறை இருக்கின்றது, ஷஹர் என்பதா சாதஹே குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லு நஸபம் வஸிஹ்ரா என்பதாக குறிப்பிடுகின்றான். நஸபு மூலமாக உங்களுடைய வம்சா வழியின் தொடரிலே ஒரு வகையான உறவு உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்க திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உறவு முறை உண்டு. அதுக்கு முன்னால் அந்த உறவு முறை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த பெண்ணின் மூலமா என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மருமகள், என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து என்னுடைய மருமகள் வந்தார் என்று சொன்னால் அந்த மருமகளின் காரணமாக ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. மருமகளுடைய தந்தை, அவருடைய சகோதரர், அவருடைய தாய், அவருடைய கூட்டம், குடும்பத்தினர், இந்த உறவு முறை, எல்லா உறவு முறையும் ஒன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய அற்புதமான விஷயம் அது. ஆகவே அந்த உறவு முறைகள் எல்லாம் சீர் செய்யப்படுவதற்கு காரணமாக நிக்காஹ் அமைந்திருக்கின்றது. அந்த நிக்காஹை சரியாக்கினால் உறவு முறைகள் சீராகும். உறவு முறைகள் சீராக்கினால் இங்க அதற்கு மன்சூர் சொன்னதை போல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நிரப்பமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வயசுல பரக்கத்து வேண்டும், அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நிக்காஹில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா ஒரு அருமையான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அல்லாஹ் மஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி காயிமா வஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி காயிதா வஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி ராகிதா வலா துஷ்மித் பி அதுபம் வலா ஹாசிதா என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். யா அல்லாஹ், என்னை நான் நின்றிருக்கக்கூடிய நிலைமையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக,
நான் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக. எதிரிக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலையை என்னுடைய விஷயத்தில் நீ உண்டாக்கி விடாது. என்னுடைய எதிரி மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையை எனக்கு உண்டாக்கி விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அருமையான துஆ சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, வழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் அதனை விட்டுவிட்டு சென்று விட்டால் மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாமல் ஆகிவிடும். நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி ஆகிடும். அதனால இப்ப நடுத்தரவுக்கு பெண்கள் தலையில துணி இல்ல, நெஞ்சிலும் துணி இல்ல, போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம், முஸ்லிம் பெண்கள் எல்லாம் அடிமைகளா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது சொன்னால் இதுதான் காரணம். ஏன்னு கேட்டா, ஒரு வெள்ளம் இருக்குது, வெள்ளம் சக்கரை, அது வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். வெளியே மழை பெய்யுது, 2-3 நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்ஞ்சா உள்ள இருக்கக்கூடிய வெள்ளம் அந்த சக்கரை எல்லாம் இலகி போயிடுது. இங்க பாக்கலாம், இங்க ஒண்ணுமே நடக்கல, இங்க அந்த மழை இங்க வரல, வெளியேதான் மழை பெய்யுது. அந்த ஈரத்தின் காரணமாக, ஈரப்பதத்தின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாம் அழுகி எடுத்து பாக்குறோம், உருகி விடுது, அதுல கசிஞ்சு போயிடுது, இதாகி போயிடுது, தண்ணீரா போயிடுது, இதை பாக்குறோம். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தீன், இஸ்லாம், ஷரியாத். இதை சரியாக பேணினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில மிகச்சிறந்த அந்தஸ்தை தந்து விடுவார். அடுத்தவர் பார்த்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவார். அதை நாம் பேணி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல வாழ்க்கை முறை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்பதாக கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிவந்து விட்டதே சயீதா பதிப்பகத்தாரின் ஷரியத் பார்வையில் கணவன் மனைவி, சூரத்துன் நிசாவின் 34வது ஆயத்திற்கு விரிவுரை வழங்குகின்றார்கள் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே.ஏ. நிசாமுத்தீன் மன்பை அவர்கள். இதில் அறிவில் ஆற்றலில் சிறந்தவர் ஆண்களே, ஹதீஸ் விளக்கம், பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்லலாமா, நிர்பந்தம் ஏற்பட்டால் கணவனோடு என்ன நிபந்தனையுடன் செல்ல வேண்டும், இந்த ஆயத்தின் மூலம் 4 இமாம்கள் கூறும் சட்டங்கள், 20க்கும் மேற்பட்ட விஷயங்களை கொண்டு பெண்களை விட ஆண்கள் அல்லாஹு தஆலா உயர்வாக்கியிருக்கின்றான் என்ற விளக்கம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுபோன்று மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு பெண் 4 விஷயங்களை செய்தால் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் செல்லும் தகுதியை பெறுகிறான். ஒரு பெண் தன் கணவனுக்கு எந்த அளவு அடிபணிய வேண்டும், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸுடைய விளக்கம், மனைவி கணவனுக்கு அடிமையல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறும் விளக்கம், இது போன்ற கணவன் மனைவிக்கிடையே உள்ள எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்குகின்றார்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸின் விளக்கமாக விளக்கத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம். கூடுமான வரைக்கும் தன்னுடைய மனைவிமாரிடத்துல நல்லவர் என்ற பெயர் எடுப்பதற்காக முயற்சிக்க வேண்டும். நல்லவர்னு சொல்லணும். இப்படி சொல்லுவாங்களா யாராவது? மனைவிமார்கள் நல்லவர்னு சொல்லணும் கணவன்மார்களை. அப்படி சொல்றதுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தங்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களின் நல்லவர், சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாருக்கு நல்லவர் தான். உங்களுடைய மனைவிக்கு நல்லவர் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் நல்லவர் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கருதப்படுவீர்கள், ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதே அந்த வாசகத்தோடு அப்படி நிறுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா, மனைவிக்கு யாருங்க நல்லவரா இருக்க முடியும்? எந்த மனைவி கேட்டாலும் சரியில்லைன்னு, என் கணவரா உன் கணவராது பரவாயில்லை, அங்க வேற நடக்கும், அது வேற. இவங்க சொல்லுவாங்க உன் கணவராவது பரவாயில்ல, உங்க வீட்லயாவது, என்னுடைய வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்னு குறைகள் தான் சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி குறைகள் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா கைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லவன். நீங்கள் எல்லாம் நல்லவர்களா இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கு நடந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன். நீங்க எந்த மனைவி வேணால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்தார்கள். எந்த மனைவி இடத்துல போய் கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவன் தான் சொல்லுவாங்க. கெட்டவன் யாராவது சொல்லியிருக்காங்க? அது எந்த மனிதராவது சொல்லியிருக்காரா? எந்த மனிதரும் சொல்லல. ஏன்னா மனைவிமாரை பற்றி ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கேட்டா, அவங்க தான் 24 மணி நேரமும் நெருக்கமாக இருந்தவர்கள்.